வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் வரும் செவ்வாய்க்கிழமை 3வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 93 தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது. தமிழ்நாட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று கல்லூரி கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகிறது. மாநிலத்தில் வெப்ப அலை நாளையும் தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி வெற்றி பெற 168 ரன் என்ற இலக்கை சென்னை அணி நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தலில் 3வது கட்ட வாக்குப்பதிவு வரும் செவ்வாய்க்கிழமை 10 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 93 தொகுதிகளில் நடைபெறவுள்ளது. இதனையடுத்து இந்த தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் இன்று முடிவடைந்தது. 3ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைவதையொட்டி அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் இறுதிக்கட்டமாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த தொகுதிகளில் இன்று மாலை தொடங்கி நாளை மறுநாள் வாக்குப்பதிவு முடியும் வரை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. ஊடகங்கள், குறிப்பாக சமூக ஊடகங்கள் மூலமாக பரப்புரை மேற்கொள்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பதற்றம் எழக்கூடிய தொகுதிகளில் பாதுகாப்பு அணிவகுப்பு நடத்தப்பட்டு கூடுதல் பாதுகாப்பிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் 4வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 96 தொகுதிகளில் அரசியல் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆந்திர பிரதேசத்தில் 25 தொகுதிகளிலும், தெலங்கானாவில் 17, உத்தரப்பிரதேசத்தில் 13, மகாராஷ்டிராவில் 11, மேற்கு வங்கம் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா 8, பீகாரில் 5, ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசாவில் தலா 4 தொகுதிகளிலும் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் ஒரு தொகுதியிலும் 4வது கட்டமாக இம்மாதம் 13ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் ஆந்திர பிரதேச மாநிலம் ஹிந்துப்பூர் மக்களவைத் தொகுதியில் பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித் ஷா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சிறப்பான செயல்பாடுகளால் நாட்டு மக்களின் பொருளாதாரமும் வாழ்க்கைத் தரமும் உயர்ந்துள்ளதாக கூறினார். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க பிஜேபி உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று திரு அமித் ஷா குறிப்பிட்டார். மேற்குவங்க மாநிலம் மால்டா தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, கடந்த மக்களவைத் தேர்தலில் பிஜேபி அளித்த வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் விலைவாசியையும் பணவீக்கத்தையும் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும், வேலைவாய்ப்பின்மை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இளைஞர்களுக்கு 2 கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தருவதாக அக்கட்சி அளித்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை என்று திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் வரும் கல்வியாண்டில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டில் மாணவர்கள் சேர்வதற்கு நாளை முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று கல்லூரி கல்வி இயக்குநர் திரு கார்மேகம் அறிவித்துள்ளார். tngasa.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை உதவி மையங்கள் மூலமாகவும் விண்ணப்பிப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்ப கட்டணமாக 48 ரூபாயும் பதிவு கட்டணமாக 2 ரூபாயும் செலுத்த வேண்டும். ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கு விண்ணப்ப கட்டணம் ஏதும் இல்லை என்றும், பதிவு கட்டணமாக 2 ரூபாய் மட்டுமே செலுத்த வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கி அட்டை, நெட் பேங்கிங் மற்றும் UPI மூலமாக கட்டணத்தை செலுத்தலாம். சேர்க்கை உதவி மையங்களில் வங்கி வரைவோலை மூலமாகவும் நேரடியாக செலுத்தலாம் என்றும் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை காலை வெளியாக உள்ளன. மாணவர்கள் மற்றும் தனித் தேர்வர்களுக்கு அவர்கள் பதிவு செய்த கைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தி வழியாக தகவல் அனுப்பப்படும். மேலும் www.tnresults.nic.in, www.dge.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாகவும் முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். இந்த தேர்வை 7,50,000 பேர் எழுதியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. உலகின் மாபெரும் ஜனநாயக நாடாக திகழும் இந்தியாவின் தேர்தல் செயல்பாடுகள் குறித்து பன்னாட்டு தூதுக்குழுவினருக்கு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் எடுத்துரைத்தார்.
இந்தியாவின் தேர்தல் நடைமுறைகளை அறிந்து கொள்வதற்காக புதுதில்லி வந்துள்ள 23 நாடுகளைச் சேர்ந்த 75 பேர் கொண்ட பன்னாட்டு தூதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பல்வேறு பணிகளை ஒருங்கிணைத்து தேர்தல் ஆணையம் முதல் வாக்குச்சாவடி வரையிலான வாக்குப்பதிவுக்கு மேற்கொள்ளப்படும் ஏற்பாடுகள், பாதுகாப்பு நடைமுறைகள் ஆகியவை குறித்து விளக்கினார். தேர்தலில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், அவற்றின் உண்மைத்தன்மை மற்றும் வாக்காளர்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்வதற்கான விவிபேட் இணைப்பு ஆகியவை குறித்தும் அவர் எடுத்துரைத்தார். தேர்தல் நடைமுறைகளை கண்காணிக்க வாக்குச்சாவடிகளில் கேமராக்கள் பொருத்தப்படுவது குறித்தும் அவர் எடுத்துக் கூறினார். வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகளையும் பன்னாட்டு தூதுக்குழுவிடம் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் விரிவாக எடுத்துரைத்தார். மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் மகாராஷ்டிரா, கோவா, குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் நடைபெறும் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவை பன்னாட்டு தூதுக்குழுவினர் நேரில் பார்வையிட உள்ளனர். தமிழகத்தின் பல இடங்களில் இன்று 100 டிகிரிக்கும் கூடுதலாக வெப்பம் பதிவாகியுள்ளது. வெப்ப அலையின் தாக்கமும் அதிகரித்து காணப்பட்டது. நாளையும் தமிழகத்தில் வெப்ப அலையின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் ஓரிரு இடங்களிலும் 7 மற்றும் 8ஆம் தேதி அன்று ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை 7ஆம் தேதி அன்று நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களிலும், 8ஆம் தேதி அன்று நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, தென்காசி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி மலைப்பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்து வரும் 2 நாட்களுக்கு பெரிய அளவில் மாற்றம் ஏதுமில்லை. அதற்கடுத்த 3 தினங்களுக்கு படிப்படியாக 2 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் குறையக்கூடும். மேலும் வெப்ப அலையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வட உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை சூழல் நிலவக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை 6 மற்றும் 7ஆம் தேதி அன்று தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தென் தமிழகத்தின் கடலோரப் பகுதிகளில் கடல் சீற்றம் இன்று அதிகரித்து காணப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அலையின் சீற்றம் அதிகமாக காணப்பட்டதால் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பக்தர்கள் இன்று கடல் பகுதிக்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருச்செந்தூர் கோவில் கடலில் அலை சீற்றமாக காணப்படுவதால் பக்தர்கள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை மற்றும் கோடை விடுமுறை காலம் என்பதால் திருச்செந்தூர் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தனர். இவர்கள் அனைவரும் கடலில் புனித நீராடி வந்தனர். இந்த நிலையில் தென் கடலோர பகுதி, வட கடலோர பகுதிகளில் கடல் சீற்றமாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள தொடர்ந்து திருச்செந்தூர் கடலிலும் அலை சற்று அதிகமாக காணப்பட்டது. இதன் காரணமாக குளித்துக் கொண்டிருந்த பக்தர்கள் அனைவரும் கடலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர். போலீசார் கடலோர பகுதிகளுக்கு யாருமே செல்லாத வகையில் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடியிலிருந்து ஏ. லட்சுமணன். மாவட்டச் செய்திகள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாடு உள்ள இடங்களில் மாற்று ஏற்பாடுகள் மூலம் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்குவது குறித்து ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திருமதி மர்சி ரம்யா இன்று ஆலோசனை நடத்தினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயர் பதிவு செய்வதற்கான கால அவகாசம் வரும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி கற்பகம் அறிவித்துள்ளார். திருப்பூரில் புற்றுநோய் தொடர்பாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தனியார் அறக்கட்டளை மற்றும் அமைப்புகள் சார்பில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி வெற்றி பெற 168 ரன் என்ற இலக்கை சென்னை அணி நிர்ணயித்துள்ளது. தரம்சாலாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 167 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி சற்று முன்வரை 12.1 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 77 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் மணி 7:30க்கு நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் லக்னோ கொல்கத்தா அணியை எதிர்த்து விளையாடுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் வரும் செவ்வாய்க்கிழமை 3வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 93 தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது. தமிழ்நாட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று கல்லூரி கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகிறது. மாநிலத்தில் வெப்ப அலை நாளையும் தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி வெற்றி பெற 168 ரன் என்ற இலக்கை சென்னை அணி நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.